Welcome, folks. This is Bharat Vijay from Traders Academy. Guys, now we are going to see the Nasdaq trade breakdown. இது நம்ம நேற்று எடுத்த இந்த ட்ரேட் லாஸ்ட் டே ஆஃப் த வீக் ஃப்ரைடே 7th நவம்பர். நேற்று நம்ம எடுத்த இந்த ட்ரேட் ஷார்ட்ஸ் ஏன் நம்ம நேற்று சேல்ஸ் போவோம் ஈஸி டியூ டு த ஏஐ டெக் பபுள் தெரியும் ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ட்ரம்ப் கேஸ் ப்ளஸ் யூஎஸ் ஷெடவுன் தென் ரெட் கட்ஸ் ஃபர்தராக இல்லைன்ற நியூஸஸ் அதுன்னு எல்லாமே சேர்ந்து வந்து மேக்ரோ சேல்ஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனும் உங்களுக்கு சேல்ஸில் தான் ரீட் ஆகிட்டு இருந்தது. வெரி ஈஸி, பைஸ் ஆகிறதோட சேல்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவே மார்க்கெட் கீழே போயிடும். பட் டேரெக்டாகவே ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ மிட் வீக் ஆஃப் த டே மட்டும் வெனஸ்டே ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி அமைஞ்சது கைஸ். பட் இந்த லோ சஸ்டைன் ஆகலை. நான் எய்ம் பண்ணது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் வீக் டைம் ஃப்ரேம் ஓடி போயிடலாம். மை எய்ம் இந்த வீக்லி லோ எடுக்கும், அவ்வளோதான். அங்கேருந்து இப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு லாங் வீக்ஸை எப்போவுமே ஃபுல் டிபியாக வச்சு நம்ப முடியாது. ஸோ பெட்டராக இது ஒரு எல்டிஎஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் அப்போ இந்த ஒரு டிபியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் லாட் ஆஃப் பாடிஸ் இங்கே இருக்குது, ஓப்பனிங் ப்ரைஸஸ். ஸோ அது ஒரு லிக்விடிட்டி தான், நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணுவேன். லெட்ஸ் சி நேற்று நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோன்னே 4 hours அரௌண்டு நான் ஒரு லண்டன் ஸ்டேஷன் வரைக்கும் வச்சுருந்த எய்ம், மேபி என்னுடைய ப்ரிசிஷன் இந்த 4 hours வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு வரலாம். இது பிரேக்கராக கன்சிடர் பண்ணலாம். ஸோ மேபி போகலாம் அந்த எஃப்இஜிக்கு. ஓகே, இல்லைனா பிரேக்கர் இங்கே டேப் ஆகிருக்கு, ஆர்டர் ஃப்ளோ விட்டுறலாம். தென் மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ் 1 hour டைம் ஃப்ரேம்ஸ் எடுத்துப்போமே. ஒன் hour டைம் ஃப்ரேமில் வித் த கிரேட் ஆர்டர் ஃப்ளோ நம்ம 4 hours இங்கே பிரேக்கர் பிளாக் பார்த்தோம்ல, ஃபாலோ ஆன் இந்த ஃபெராரி கேப் டேப்டா ப்ரைஸ் டேப் ஈஸி. தென் கன்சிடர் திஸ் கேண்டில் ஆஸ் த ஓபி கைஸ் இருக்குல்ல, இதை சொல்கிறேன் நான். சாரி, சரியாக கிளிக் பண்ணல. யா, இது ஓபி. ஓகே, தென் ஷுவர் இது ஏஎம்டி செட்டப் தான். 15 minute டைம் ஃப்ரேமில் நான் இன்னும் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். அகெயின் ஐஎஃப்இஜி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாட் ஆஃப் பீரியட் ரேஸ் அலைன்மெண்ட் வித் த லோவர் லோவர் ஐ ஸ்ட்ரக்சர், லோவர் ஐ பக்காவாக எடுக்கலாம்ல என்ட்ரி. இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தென் 15 minute ஏஎம்டி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன்னா ஏஷியன் மார்க்கெட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சார் ரொம்ப லைட்டாக தெரியுது பாருங்கள். ஏஷியன் மார்க்கெட் ஐஸ் ஸ்வெப்ட் ஆயிருந்தது கரெக்டாக 3 AM லண்டனில் ஆயிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு இன்னும் ப்ராபபிலிட்டி அதிகம். லண்டன் ஒரு ஹை ஆஃப் த டேவோ லோ ஆஃப் த டேவோ ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல் செஷன். ஸோ அப்போ நியூயார்க் வந்து நம்ம கண்டினியூஷன் தானே எதிர்பார்க்கணும், மேலே போயிட்டு வரும்னு சொல்ல முடியாதுல்ல, கரெக்டுங்களா? ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ பாருங்கள், ஃபெராரி கேப் டேப், ஃபெராரி கேப், ஃபெராரி கேப். கைஸ் நான் மேக்ஸிமம் ஃபெராரி கேப் தான் பார்ப்பேன், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ப்ராபபிலிட்டியும் அதுதான். ஸோ நான் அதுதான் அதிகமாக சொல்லுவேன். சரியா? எனக்கு என்னென்னா ஃபெராரி கேப் இஸ் நாட் ஏ ஆர்குமெண்டல் பிடிஆர்ஏ. இப்போ நான் இதை ஓபின்னு சொல்லுவேன், இல்லை மேபி நீங்கள் இதை ஓபின்னு சொல்லுவீங்க. ஓகே, நான் இதை பிபி சொல்லலாம், இல்லை நீங்கள் இதை பிபின்னு சொல்லலாம். அது டிஃபர் ஆன் த பர்சன்ஸ். பட் ஃபெராரி கேப் நம்ம யாரும் மாற்றி பேச முடியாது. 1 2 3 3 கேண்டில் நடுவில் ஃபஸ்ட் கேண்டிலும் தேர்ட் கேண்டிலும் விக்ஸு சேரலாம்னா அது கேப் தான். ஓகே, மேக் இட் சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த ஆர்டர் ஃப்ளோவில் மார்க்கெட் வந்துகிட்டே இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அரௌண்ட் கொஞ்சம் ப்ரீமியம் கீழே வந்துட்டான்னு வச்சுக்கலாமே. இங்கே தான் இருந்தது கைஸ். I have a lot of questions, but I saw the strong SMT with the AMD setup. எனக்கு அது ஐ ப்ராபபிலிட்டி. ஓகே, எங்கன்றதை நான் சொல்லிடுறேன். 9:45 ஸ்வெப்ட் பை 3 AM லண்டன் ஐஸ். ஓகே, லண்டன் ஐ ஆஃப் த டே ஃபார்ம் ஆயிடுச்சு. இஎஸ் போங்க. 19:45 நாட் ஸ்வெப்ட் பை 3:15 ஸ்வீப் ஆகலை, ரைட் தானே? இதுலேயும் பிடிஆர்ஏஸ் சேம், டிஓஎல் பிடிஆர்ஏஸ் இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டிஓஎல். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுனால நம்ம போனோன்னா எப்போவுமே பாடி கைஸ் எடுத்தோன்னே விற்க வைக்காதீங்க, தயவு செஞ்சு வைக்காதீங்க. யா ரைட், இதில் எல்லாமே கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அதை மார்க் பண்ணல. டேரெக்டாக எங்கள் ட்ரேடுக்கு வந்துடும். 9:30 ஓப்பன் ஆச்சு. ஓகே, இது செகண்ட் ட்ரேட்ஸ், சாரி இது கிடையாது, ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம இயர்ஸ் பார்க்க போகிறது இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக சொல்கிறேன். டேரக்ட்லி காட் இன்டு த 1 minute டைம் ஃப்ரேம். ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஒரு ஈக்குவல் ஐஸ் மாதிரி இருக்கே, மேபி பிஎஸ்எஸ் போயிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் ஃபஸ்ட் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். இட்ஸ் எ நைஸ் என்ட்ரி, வெரி வெரி நைஸ் என்ட்ரி வித் எஸ்எம்டி ஆல்சோ. ஓகே, எந்த என்ட்ரினா
ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஃபேர் வேல்யூ கேப் 3 minutes டைம் வந்தது. ஈஸி என்ட்ரி. ஓகே, ஈஸி ரீச் அரௌண்ட் 44 ரீச் ஆனது. 1:3 ஆர் சாலிடாக ரீச் ஆயிருக்கு. ஆஃப்டர் இந்த என்ட்ரி மிஸ் பண்ண பிறகு 15 minute டைம் ஃப்ரேம் போங்க. சி 9:30 முடிஞ்சுதா? 9:45 5 minute சிம்பிள். 5 minute டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணிக்கிட்டேன். 5 minute ஃபேராடி கேப்ஸ் இருக்குது. பர்ஃபெக்டா? அதே 5 minute ஃபேராடி கேப் இஎஸ்லேயே இருந்தது. ஓகே, இஎஸ் பொறுத்த வரைக்கும் 9:35 ஹை ஸ்வீப் ஆகிட்டு மார்க்கெட் 9:55 மேலே போயிடுச்சு. ஓகே, அட் த சேம் டைம் 9:35 ஐஸ் எங்கேயோ இருக்குது, ஸ்வீப்பே ஆகலை. இப்போ இதுவே உங்களுக்கு புரியுதா எஸ்எம்டின்னு சொல்லிட்டு? 9:35லேருந்து 9:55 1 minute வாங்க. மேபி வி வில் யூஸ் தட். இப்படி தானே பார்த்தேன் எஸ்எம்டியை. அரௌண்ட் திஸ் இஸ் மை பிடிஆர்ஏ அண்ட் மை என்ட்ரி. இதான் ஃபஸ்ட் ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தது. தென் மை செகண்ட் ட்ரேட் சேம் ஃபேராடி கேப். I took this trade. Importantly, LRA, pro market, counter trend, HR. I'm very happy because lot of equal lows நம்மளோட DOL ஈஸியாக ரீச் ஆகும். அது ஒரு மேக்னெட், நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகிடும். சரிங்களா? பட் நான் வச்சுருந்தது கைஸ் அரௌண்ட் 5 RR மேலே. ஓகே, திஸ் இஸ் மை எஸ்எல், டைட் எஸ்எல்ஸ் தான். தென் இது வரைக்கும் நான் வச்சுருந்தேன். நான் வந்து ஃப்ரைடே மேக்ஸிமம் ப்ரைஸ் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு நல்ல என்ட்ரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். சூப்பர் என்ட்ரி அது. அகைன் கிடைச்சிதா போதும்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் வச்சு பார்த்தா 2.8 ஆர் அந்த மாதிரி இருந்ததுன்னா 3 hour எய்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான். 3 hour வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் இட். நான் வந்து பிரேக் ஈவன் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அகைன் இங்கே அதெல்லாம் வைக்கவே இல்லை. ஈஸி ட்ரேட். சீரியஸ் ஜஸ்ட் அரௌண்ட் $250 ஏதோ சம்திங் ரிஸ்க் தந்தேன். 260 சம்திங். ஸோ 3 hour ஈஸியாக புக் ஆகிடுச்சு. எக்ஸிட்டட். தீஸ் ஆர் அவர் எக்ஸிக்யூஷன்ஸ். அப்புறம் ட்ரேட் பி தான், நான் ஹோல்ட் பண்ணல. சிம்பிள். பட் அகைன் ரீட்ரேட் தாராளமாக எடுத்துக்கலாம். சூப்பரான எஸ்எம்டி திருப்பி ஃபார்ம் ஆச்சு. சரி, மேபி இது நான் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிறதுக்கு எஸ்எம்டி நான் உங்களுக்கு இஎஸ்லி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுறேன். இப்போ எடுத்துக்கலாம். 55 ஸ்வெப்ட் பை 10-15 அரௌண்ட் நினைக்கிறேன். அங்கே ஸ்வீப் ஆகலை, செக் பண்ணுறேன். 5 minute. ஆமாங்க, ஸ்வீப் ஆகலை. சரி, 9:55 நாட் ஸ்வீப் பை 10-15. உங்களுக்கு மெஷரில் பார்த்தா தெரியும். சரியா? ஸ்வீப் ஆகலை. ஸோ அங்கேருந்து ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடச்சிது. பட் நான் அதை எடுக்கலை, ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே இருக்கிறத நான் ஹோல்ட் பண்ணல. எனக்கு டவுட்டு மார்க்கெட் திருப்பி இந்த டிஓஎல் போவான். டிஓஎல் ஸ்ட்ராங் தான். மேபி செல்ஃப் டவுட்ஸ் வந்து அந்த ட்ரேட் வந்து எடுக்காமட்டுன்னு வச்சுக்கலாமே. சி ஈஸி ட்ரேட். ஓபி ஆர்எல்ஸ் மை ஃபேவரட் எஃப்இஜி, அது முக்கியமாக ஐஓஎஃப்இடி. தட்ஸ் இட். அகெயின் ஒரு 4 hour 10:25 டு மேக்ரோ கரெக்டாக லாங் டைம் முடியும்போது மார்க்கெட் முடிச்சாங்க. தீஸ் ஆர் த 3 பெஸ்ட் ட்ரேட்ஸ். இந்த ட்ரேட் நான் எடுத்துருக்கணும். ஐ மிஸ் தட். ஸோ இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இது லேட் த மார்க்கெட் 10:30 மேலே ஆனாலே ஃப்ரைடே எனக்கு எடுக்கிறது ரொம்ப யோசனையாக இருக்கும். பட் லாட் ஆஃப் மொமெண்டம், கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ சம்மரி ஆஃப் த ட்ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சிம்பிளான விஷயம்தான். 1 hour or 4 hours சார்ட்ஸ் எந்த ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள் தட் 1 hours எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லோவர் ஐ ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. எல்லாமே லோ ஸ்ட்ரக்சராக தான் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அன்மிட்டிகேட் பீரியட்ஸ் லெஃப்ட் சைடில் எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே ஈக்குவல் லோஸாக தான் இருக்குது. ஓகே, ஒன் டேலேயே. தென் உங்களுக்கு மார்க்கெட் டேப் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு? எஃப்இஜி, ஆர்டர் பிளாக், ஐஎஃப்இஜி இதானே. இது அப்படியே உங்களுக்கு 15 minute ஃபாலோ ஆகும்.
இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ப்ளஸ் டிஒயில் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ட் மீன்ஸ் ஸ்ட்ரக்சர், தென் அதே டைம் ஃப்ரேமில் டிஒயில்ஸ். இதை பார்த்து முடிச்சோடனே இந்த லோ டைம் ஃப்ரேம்ஸ்லையும் சரி ஹையர் டைம் ஃப்ரேம் சரி ஒரு காமன் திங் என்னன்னா, பை எடுக்க போகிறீங்கன்னா ஈக்குவல்ஸ் இருந்தால் பை எடுக்காதீங்க, செல் எடுக்கும் போது ஈக்குவல் ஐஸ் இருந்தால் செல்ஸ் எடுக்காதீங்க. அது நம்மளோட டார்கெட்ஸ். அங்கே போய் நம்ம என்ட்ரி எடுத்தால் கம்பல்சரி நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அவாய்ட் பண்ணுங்கள், அது என்ன டைம் ஃப்ரேம் இருந்தாலும் சரி. ஓகே, தென் ஒரு 1 மினிட்ல எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணும்போது என்னோட வியூ என்ன, 15 மினிட் 5 மினிட்ல நான் எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன்னா 1 hour 4 hours கண்டினியூஷன்ஸ் ஆர் எனி திங் பீரியட் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அதே தான் 1 மினிட் ஆர் 3 மினிட் நான் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஈவன் தோ எனக்கு அங்கே 1 hour 4 hour இருக்குன்னு தெரியும், பட் செக் பண்ணி இப்போ 15 மினிட் 5 மினிட் பீரியட்ஸ்லாம் நம்ம அங்கே இருக்கோமா அப்படின்னு. ஓகே, நிறைய வாட்டி நான் இந்த 0.5 லெவலில் ட்ராப் ஆகிருக்கேன். 1 hourல மார்க்கெட் ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த 1 hourக்குள்ளாரே ஒரு 2 15 மினிட் எஃப்ஐஜி இருக்கும். அந்த எந்த 2 15 மினிட் எஃப்ஐஜிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் தெரியாது. நான் 1 மினிட் லைவ் ஃப்ரீ சொல்லி பயங்கர எடுக்கும்போது எனக்கு லாஸ் வந்துடும். ஸோ இதனால தான் நான் என்ன பண்ணுவேன், எம்எஸ்எஸ்க்காக வெயிட் பண்ணுவேன், ஆர் எல்ஸ் எஸ்எம்டி பார்த்துப்பேன் அந்த எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை அந்த 15 or 5 மினிட்லையோ. வெறும் 4 hour 1 hour மட்டும் பார்த்துட்டு உள்ளே போயிட மாட்டேன்னு சொல்கிறேன். ஓகே, மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவங்க பார்த்து சொன்னால 5 மினிட்ல டேப் ஆயிருந்தது, 5 மினிட்ல எஸ்எம்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஹெல்ப்ஃபுல். நான் இங்கே ட்ரேட் எடுத்ததுக்கு சாலிட் ரீசன் 935 ஐஸ் மார்க்கெட் ஸ்வீப்பே பண்ணல என்கியூவில். ஓகே, இஎஸ்ல 935 எப்போ ஸ்வீப் ஆயிட்டான். ஸோ எப்போவுமே என்கியூவா இஎஸ்ஆன் ட்ரேட் வரும்போது நான் ஹையரே இருந்தாலும் சரி, ஐ மீன் எஸ்எம்டி ப்ராபபிலிட்டி படி செல் எடுக்கும் போது லோவர் ஐயா, ஓகே லோவர் ஐ பைஸ்க்கு ஹையர் லோ, அந்த ப்ராபபிலிட்டியை நான் பார்க்க மாட்டேன். எனக்கு எஸ்எம்டின்னு கிடைச்சாலே போதும் நான் என்கியூவில் எடுத்துருவேன். பட் அந்த ப்ராபபிலிட்டி அலைன் ஆச்சுன்னா என்கியூ இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணி பாருங்க, ஏஎம்டி எஸ்எம்டி ப்ளஸ் மேக்ரோ செட்டப் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ட் சூப்பர் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ். அதுதான் நேற்று பார்த்தோம். என்ன அது அப்படியே கண்டினியூஷன் தான் ப்ராஃபிட் வந்திருக்கும். அகைன் பி கொடுத்துட்டு போச்சு, பட் தட்ஸ் ஆல்சோ த குட் செட்டப். நான் எடுக்கல, இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம், பட் குட் டே ஃப்ரைடே. வில் see you in the next trade guys. Thank you.